எப்பவுமே கட்டாத பூ வாங்கி வீட்டில் கட்டி வச்சுக்கிறதா என்னோட பழக்கம். அதனால் கட்டின பூவை எப்பயுமே வாங்க மாட்டேன். ஃபங்க்ஷன் போகிறேன், கோவிலுக்கு போகிறேன், அதனால் எமர்ஜென்சி அப்படின்னா பூ இல்லாமல் கூட போயிடுனே தவிர கட்டின பூவை வாங்கி வைக்கவே மாட்டேன். பூ வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டும்போது கை கால் வலி, முதுகு வலி எல்லாமே வரும். இருந்தாலும் எனக்கு அதுதான் பிடிக்கும். இந்த பழக்கம் எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மாவுமே எந்த பண்டிகை இல்லை விசேஷம் எதா இருந்தாலும் முன்னாடியே பூ வாங்கி வீட்டில் கட்டி வச்சிருவாங்க. பூ கட்டும்போது எவ்வளோ வந்திருக்குன்னு தூக்கி பார்த்துட்டு கட்டிட்டு இருக்க பழக்கம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருந்த கமெண்ட்ல சொல்லுங்க. கடையில் வாங்கி உடனே தலையில் வச்சுட்டு போகிறத விட நம்ம கையால் கட்டி நம்ம அதை வைக்கும்போது வர சந்தோஷம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு வேற மாதிரி ஃபீலாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையால் கட்டின பூவை கொண்டு போய் கோவிலில் கொடுக்கும்போது அதை சாமி கிட்ட வைக்கிறாங்க பார்த்தியா, அப்போ வரும் பாருங்க சந்தோஷம். அது பயங்கரமாக இருக்கும். இந்த ஃபீல் வந்து நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட்சிணாமூர்த்திக்குமே நான் கொண்டு போய் கொடுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரைடே துர்கை பூஜைக்கு போயிருந்து இப்போ அங்கேயுமே துர்கைக்கு என் கையாலே கொண்டு போய் வச்சேன். அந்த ஃபீல் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்மளே கட்டி நம்மளே எடுத்துகிட்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கும் இருந்திருக்கா, நீங்களும் பண்ணியிருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.